பாபநாசம் தாலுக்கா வழுத்தூர் கிராமத்திலேருந்து ரமேஷுங்கிற விவசாயி பேசுகிறேன். எனக்கு ஒரு 18 மா விளைநிலம் இருக்குது. இந்த 18 மானால ஏற்கனவே நாங்கள் வெற்றிலை கொடிக்கா சில்லறை பயிற்சல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த பயிற்சலுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படுறதுனால தண்ணி சரியாக கிடைக்க மாட்டேங்குது. டீசல் விலையும் அதிகமாக இருக்கிறதுனால விவசாயம் சரிவர பண்ண முடியாமல் போயிட்டு, அதனால் நாங்கள் திரும்ப எங்கள் வீட்டுக்கு பக்கத்து கிராமத்தில் சோலார் போட்டிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தோம். சோலார் அவங்கள்ட்ட விசாரிச்சப்ப சோலார் ரேடியோ சோலார் நல்லா இருக்குது, தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்குது, விவசாயத்துக்கு தண்ணிங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, டீசல் விலையும் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் ஒரு அப்ரோச் பண்ணி நாங்கள் ஒரு சோலார் போட்டோம். சோலார் போட்டு வாழை ஒரு 15 மாலை போட்டிருக்கோம். 15 மாலை இந்த சோலார் அந்த 15 மாவுக்கு நல்லா தண்ணி சப்ளை கொடுக்குது. அந்த ஒரு சோலார் போட்டு அது திரும்ப ஒரு 6 மாதத்துலேயே இன்னொரு பக்கத்தில் ஒரு இதுக்கு ஒரு 9 மாவுக்கும் ஒரு சோலார் போட்டோம். ரெண்டுமே இந்த வித பிரச்சனை இல்லாமல் விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்குது, தண்ணிங்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மற்ற காஸ்ட்டுக்கு ஒப்பிடும் போது இந்த சோலார் எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால் எங்களுக்கு நீங்கள் சோலார் போட்டு விவசாயம் பண்ணுங்கள், விவசாயம் நல்லா இருக்கும், தண்ணி பிரச்சனை எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இந்த எய்த்தாப்பில் ஓடுறது 3 HP மோட்டரில் உள்ள தண்ணி தான் ஓடிட்டு இருக்குது. நீங்களே பாருங்கள். இதே நம்ம 5 HP வச்சோம்னா தண்ணி இன்னும் சப்ளை இன்னும் ஃபுல்லாக இருக்கும். பின்னால அதிகமாக உள்ளவங்க 5 HP வச்சுக்கலாம். எங்களுக்கு 18 மாங்கிறதுனால எங்களுக்கு 2 சோலாருமே போதுமானதாக இருக்குது. நீங்களே இதை வச்சு பயன்பெறுங்க, விவசாயம் நல்லா இருக்கும்.